வணக்கம், வெல்கம் டு சித்ரா முருகேஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 11 திருவாதிரை. நம்ம என்ன பண்ண போறோம்னா திருவாதிரை களியும் கூட்டும் தான் பண்ண போறோம். அதுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி திருவாதிரை களி ஏன் பண்ணணும் அப்படிங்கிற கதையும் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் வந்து பார்க்காதவங்களுக்காக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா களிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு அரிசி, அப்புறம் 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, இது மூணுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல வெள்ளை துணியில் வந்து லைட்டாக தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து வறுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்ல செவக்க அந்த அரிசி பொடி மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி நல்ல செவக்க வறுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நான் வந்து அரிசி, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு நல்லா வறுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது கூடவே வந்து 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் வந்து ஜாதிக்காய், இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு சிட்டிகை வந்து பச்சை கற்பூரம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். நான் ஏலக்காய் பொடி வச்சிருக்கிறதுனால இப்போ அதை சேர்த்துக்க போகிறேன். ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, கோர்ஸாக அரைச்சாச்சு. நம்ம வந்து அரிசி, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாம் வறுத்தது, அது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். இது கூடவே வந்து கிராம்பு, ஜாதிக்காய், ஏலக்காய்லாம் போட்டு அரைச்சிட்டு நம்ம அதை திறக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வந்து ரெடி ஆகிடுத்து, மாவு ரெடி ஆகிடுது, அதாவது களிக்கு தேவையானது. இந்த பக்கம் வந்து வெள்ளப்பானை வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இப்போ 1 டம்ளர் அரிசி, நான் சொன்ன அளவுக்கு வந்து ஒரு 2லேருந்து 2.5 கப்பு வரைக்கும் வெல்லம் போடலாம். 2 கப்பு வெல்லம் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2.5 கப்பாக போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கப்பு வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி கரெக்டாகவே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெள்ளை கரைசலை எடுத்து அளந்து பாருங்கள். அதில் ஒரு 3 டம்ளர் இருந்தால் 1 டம்ளர் நார்மல் தண்ணி விட்டுக்கலாம். அதோட சேர்த்து ஒரு 4 கப்பு தண்ணி, வெள்ளை கரைசலோட சேர்த்து 4 கப்பு தண்ணி இருந்தால் போதும். இப்போ 4 கப்பு தண்ணி நான் அளந்து ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். வெள்ளை கரைசல், ஆமாம், வெள்ளை கரைசலை அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இது ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கூட்டுக்கு தேவையான காய்கறியை சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒத்தப்படையில் இருக்கணும். 7 காய்கறி, இல்லை 9, இல்லைன்னா 11, அந்த மாதிரி ஒத்தப்படையில் இருக்கணும். நான் வந்து இன்னைக்கு வந்து வாழைக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு, பூசணிக்காய், பரங்கிக்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய், அப்புறம் வேர்க்கடலை, கத்திரிக்காய், இதான் நான் சேர்க்க போகிறேன். ஸோ இப்போ அப்படியே சேர்த்துடலாம் காய்கறி எல்லாம். காய்கறி என்ன நாட்டு காய்கறி கிடைக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். நல்ல ஒரு 1 டம்ளர் தண்ணி விடுறேன், மூடி வச்சிருவோம். காய் வெந்துன்னு இருக்கட்டும். திரும்பவும் களிக்கு வந்து நான் அளவு சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி 1 கப்பு அரிசி, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, இது நல்லா செவக்க வறுத்து அதில் வந்து கிராம்பு, அப்புறம் வந்து ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், இதெல்லாம் சேர்த்து கோர்ஸாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 1 கப்பு அரிசிக்கு வந்து 2 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். 2 கப்பு வெல்லத்தை நல்லா துருவி அளந்து வச்சுட்டு இந்த அரிசிக்கு வந்து 4 கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது வெள்ளை கரைசலோட சேர்த்து 4 கப்பு இருக்கணும். ஸோ இந்த 4 கப்பு தண்ணியை அளந்து வச்சுட்டிங்கன்னா இதுலேருந்தே நீங்கள் வந்து வெள்ளத்துக்கு கரைக்கிறதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஸோ தண்ணி விட்டு அளந்து பார்த்தீங்கன்னா 4 கப்பு வரணும். வெள்ளை கரைசலோட 4 கப்பு இருக்கணும். இப்போ நான் வெள்ளை கரைசலோட சேர்த்த 4 கப்பு தண்ணி தான் விட்டுருக்கேன். இந்த 4 கப்பு தண்ணி அது நல்லா வெந்து வரத்துக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அதை விட நீங்கள் கம்மியாக விட்டிங்கன்னா நல்லா இருக்காது, வெந்து வராது. அதுக்காக சொன்னேன். ஒரு மாதிரி நெத்தா இருக்கும், அந்த அரிசி வேகாம நெத்தா இருக்கும். அதனால இந்த 4 கப்பு கரெக்டா இருக்கும். நீங்க வெந்து வரும்போது உங்களுக்கே தெரியும், பொல நல்லா உதிரியா தான் வரும். வெள்ளை கரைசல் நல்லா கொதிச்செடுத்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து தேங்காயும் நல்லா ஒரு கப்புக்கு தேங்காய் சேர்க்கிறேன். ஒரு கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்செடுத்து நம்ம அரைச்சதை சேர்த்து கிளறிடலாம். மூடி வச்சிருவோம். வேகட்டும். பாருங்க, இதில் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா தாராளமாக நெய் விட்டுக்கலாம்.
நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனில் தான் நான் விடுறேன். அப்படியே மூடி வச்சிருவோம். இந்த பக்கம் வந்து ஒரு கலர் கலரிக்கலாம். இது நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு, சரிதா? மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்க நல்லா வெந்திருக்கும். வந்து கலர் பாருங்க பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க, சரிதா? அவ்வளோதான். இதுக்கு வந்து முந்திரி பருப்பையும் வறுத்து சேர்த்துடலாம். நம்ம இறக்கி வச்சுட்டு முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துருவோம். இந்த பக்கம் கடாயில வந்து நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துடலாம். திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து மேலாக வந்து நெய் விட்டுக்கலாம். எப்பயுமே சொல்கிறதா, நீங்கள் மேலாக நெய் விடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஒன்றுமே மிக்ஸ்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள், களி வந்து நல்லா செட் ஆகி நல்லா ரெடி ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து கூட்டுக்கு வறுத்துக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுப்போம். பெருங்காயம், வரமிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகா அந்த கூட்டுக்கு தகுந்த அளவுக்கு காரத்துக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கடலைப்பருப்பு. நான் வந்து கடலைப்பருப்பு, வரமிளகா, பெருங்காயம், தேங்காய், இதுதான் வந்து எங்க மாமியார் பண்ணி வறுத்து அரைச்சி சேர்ப்பாங்க. அதே நான் எங்காத்து வழக்கப்படி அது பண்றேன். சில பேர் வந்து தனியா, மிளகு அதெல்லாம் கூட சேர்க்கிறாங்க. ஸோ உங்க வீட்டு வழக்கம் என்னமோ அது பிரகாரம் நீங்க பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்க்கிறேன். தேங்காய் நல்லா ஒரு கப்புக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் அந்த சூட்லேயே வந்து நம்ம வறுத்துக்கலாம். தேங்காய் அந்த சூட்லேயே வறுபடட்டும். இந்த பக்கம் பாருங்க, காயெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. அப்படியே ஒரு கலர் காயெல்லாம் வெந்துடுது. இந்த பக்கம் வந்து வறுபடுறது எல்லாம் ஆறட்டும். இந்த பக்கம் பாருங்க, கூட்டுக்கு வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்க்கிறேன். நல்லா ஒரு கொதி வரணும். இந்த பக்கம் வந்து புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பருப்பு வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். துவரம் பருப்பு நல்லா ஒரு 1.5 கரண்டி பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். இதுலயே மஞ்சள் பொடியும் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்திருக்கேன். இப்ப பருப்பையே சேர்த்துருவோம். கூட்டுக்கு வறுத்த சாமான் நல்லா ஆறிடுத்து. இப்ப அரைச்சு எடுத்துன்னு வந்துடலாம். கூட்டுக்கு வறுத்ததை அரைச்சாச்சு. இப்ப அரைச்ச விழுத சேர்த்துடலாம். அரைச்ச விழுதையும் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். கூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து இந்த பக்கம் வந்து எண்ணெய் வச்சிருக்கேன். அதில் கடுகு தாளிச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கூட்டில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கூட்டும் ரெடி. நம்மளுடைய திருவாதிரை களியும் கூட்டும் வந்து ரெடி. பாருங்க, நான் சொன்ன மாதிரியே பாருங்க, நல்ல பொலபொலபொலன்னு இருக்கும். அடுத்தது இந்த பக்கம் கூட்டும் ரெடி. களி வந்து நான் சொன்ன அளவில் அப்படியே பண்ணிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். 1 கப்பு அரிசி எடுத்துட்டிங்கன்னா 4 கப்பு தண்ணி தான் கரெக்டாக இருக்கும். அது வெள்ளை கரைசலோடு சேர்த்து 4 கப்பு தண்ணி, அதுதான் கரெக்டாக இருக்கும். அதே அளவில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி களி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். வெல்லமும் வந்து நல்ல பாகு வெல்லமாக கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த களியோட இந்த கூட்டும் தொட்டும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கூட்டு நீங்கள் சாதத்துலையும் பிசைஞ்சு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். இந்த களியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப தேவாமிர்தமாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் வந்து ஆருத்ரா தரிசன நல்வாழ்த்துக்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.